அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய எனக்கு எப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டை விட வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. நிறைய எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். என்னோட வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே நிறைய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு கம்யூனிகேஷனில் வளரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் டவுட்டு கேளுங்க, கால் பண்ணி உங்களுடைய புக்கிங்லாம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் வருது. நிறைய விஷயம் நமக்கு சேஞ்ச் ஆஃப் த லைஃப் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயம் மாறுங்க. இப்போ பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாதம் எப்படின்னா, அந்த சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இடம் மீனத்தில் போய் பிரவேசிக்கிறார். சனி பெயர்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அங்கே இருக்கார். சூரியன் அப்படிங்கிறது ஒரு பகை கிரகங்க. அங்கே போய் இருக்கும் பொழுது சுக்கிரன், அங்கே ஆல்ரெடி சுக்கிரன் சனி பகவான் இருக்காங்க. இந்த 3 கிரகங்களும் மீனத்தில் இருந்து பங்குனி மாதத்துடைய பலாபலனை நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்ல போகிறோம். அதை விட இந்த பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடிய அமைப்புங்க. பங்குனி 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு. இது எப்படின்னா, தெலுங்கு பேசக்கூடியவங்க அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப விசேஷங்க. இதை செஞ்சு பாருங்களேன், பெருமாளுக்கு உகந்தது. ஏன்னா திருமலை ஏழுமலையான்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலை உங்களுக்கு தெரியும். ஸோ அன்றைக்கு நம்ம போயிட்டு துளசி, கற்கண்டு, உங்களால் முடிஞ்சது தான தர்மத்துக்கு அவள், நாட்டு சக்கரை எது வேணாலும் வாங்கி கொடுத்து வழிபாடு எடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏகாதசி விரதத்தோடு பிறக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் தெலுங்கு வருட பிறப்பும் ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கறனால விஷ்ணு சரசரநாமம் பாராயணம் பண்ணுங்க, கேட்டுட்டு வாங்க. 7ஆம் தேதி வரக்கூடிய இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் பண்டிகை. நோம்பெல்லாம் வச்சு விசேஷமாக அவங்க விரதத்தை முடித்து தன்னுடைய பண்டிகையை கொண்டாடக்கூடிய, முஸ்லீம் கொண்டாடக்கூடிய அனைத்து ஒரு நட்புள்ளத்தோடு சொல்லக்கூடிய இந்த ரம்ஜான் பண்டிகை விசேஷமாக நன்னாளாக பங்குனி மாதம் வரக்கூடிய அற்புதமான நாள். 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது ராமருடைய, நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் இந்த கலியுகத்திலேயே ராமருடைய அவதாரம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தெரியும். ராமர் அஷ்டமி நவமி. அப்போ கிருஷ்ணன் ராமர் ஒவ்வொரு 10 அவதாரத்தில் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பில் ஸ்ரீராமருக்கு அத்தனை விசேஷம் உண்டு. அதனால தான் பௌர்ணமியில் கூட நம்ம கஷ்டத்தெல்லாம் நீக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு தேவை வேணும். நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியில் இருக்குது அப்படின்னா அந்த பௌர்ணமி இரவு எடுக்கக்கூடிய பூஜை அவ்வளோ விசேஷம். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நிறைய இருக்குது. ராமருடைய பெருமாளுடைய வழிபாடுங்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் அந்த சத்யநாராயண பூஜை, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எம்பெருமான் நமக்கு பணவரவை தருவார், தனவரவை கொடுப்பார். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பங்குனி மாதத்துடைய பலாபலனை வரிசையாக நீங்கள் பாருங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு ராசியினுடைய பதிவில் சந்திப்போம். மீனராசி. மீனராசி பங்குனி மாதம் தமிழ் மாதம் ரொம்ப சிறப்புங்க. மனசு போல குழந்த மனசுங்க. எதை சொன்னாலும் சரிங்க சரிங்க, சொன்னதெல்லாம் கேட்டு நடக்கிறேங்க. இந்த மாதிரி இயல்பான குணம் உங்ககிட்ட ரொம்ப முரண்பாடோ முன்கோபியெல்லாம் நீங்கள் இல்லைங்க. நானும் பார்த்துட்டேன். இந்த மீனராசி எப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது இதெல்லாம் தன்னை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க, ரொம்ப வெளியே காட்ட மாட்டாங்க. அப்பேற்பட்ட மீனராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், சனி பகவான். 12ஆம் இடத்துல பாவ கிரகம்தான். அப்போ ராகு என்னாகுதுங்க, புதன்கிரகம் 4ஆம் இடத்துக்குடையவர் 12ல் மறைகிறார். அப்போ என்ன ஆகுங்க, வீட்டுனால பிரச்சனை, வண்டினால பிரச்சனை, டயரு சரியில்லாமல் போயிடுது, பஞ்சர் ஆகிறது, அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய அமைப்பை மீனத்திற்கு தரும்.
புதிய வண்டி வாகனம் வாங்காதீங்க, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க. ஜென்ம சனி 7.5 சனி யாராக இருக்குங்க? கும்பத்துக்கு, மீனத்துக்கு, மேஷத்திற்கு தான். அப்போ நம்மளுடைய பிரச்சனைக்கு எல்லாமே நல்ல விதமாக சனி பகவான் நடத்தி கொடுப்பார். அதில் எந்த ஐயமும் இல்லை. ஏன் 12 கூடையவரும் 11 கூடையவர் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். மேலும் கஷ்டத்தை அந்த சனி பகவான் தாக்கம் உங்களுக்கு இருக்காது. அப்பாடா, கொஞ்சம் நல்ல காரியம், நல்ல விஷயம். கால சர்ப தோஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா புதனும் கேது ராகு தொடர்பு கடைசி அந்த கட்டத்தை வச்சு சொல்கிறோம். பின்யோகமாக 40 வயசுக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 40-45 வயசுக்கு மேலே மீன ராசிக்கு சிறப்பான மாதமாக தென்படுகிறது. பயப்பட வேண்டாம், தைரியம் வரும். சூரியன் உங்கள் இடத்துலேருந்து உட்கார்றார். அப்போ என்னதுங்க? புதாத்திய யோகம். சில விஷயங்கள் தடை தாமதத்தை கொடுத்து சரியான நேரத்துக்கு அரசியலுக்கு வந்தீங்க, சரியான விஷயத்தோட எங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிரன் பணம் தூண்டி விடும். அங்கே போய் ஒரு 10 லட்சம் வாங்கிட்டு வா, அங்கே போய் ஒரு 2 கோடி வாங்கிட்டு வா, இப்படி தூண்டி விடும். அப்படி தூண்டி விடக்கூடிய இடம்தான் எதுங்க? 12ஆம் பாவகம். அப்போ 12ஆம் பாவகம் உங்களுக்கு சில விரயத்தை கொடுத்தாலும் பல விஷயத்தில் உங்களுக்கு ஆரோக்கியமான வருமானத்தை பங்குனி மாதம் வள்ளி வழங்குவார். என்னதான் இருந்தாலுங்க, 1000 சொல்லுங்களேன், எவ்வளவோ விஷயம் சொல்கிறோம், எடுத்து சொல்கிறோம். ஆனால் இந்த நீர்நிலையில் இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நம்ம அந்த கடலுக்கு போகலாமா, இந்த குளத்துக்கு போகலாமா, இப்படி போய் நம்ம குளிச்சுட்டு வந்தால் நல்லா இருக்குமா, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீர்நிலை சார்ந்து அடிக்கடி போயிட்டு வாங்க. ஏன்னா நீர்க்காரகத்துவம் சனி பகவான் தான். அப்போ பெண்கள் புதிய வட்டாரம், புதிய ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே நடக்க கூடும். மீனராசிக்கு பார்த்திங்கன்னா தைரியமாக இருக்கணும், யாரையும் சந்தேகப்படக்கூடாது. 5 ரூபாய் இழந்தாலும் பரவாயில்ல, அவங்கள உட்காந்துருக்கின்ற போயிட்டு நம்ம தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்காது. இதை மட்டும் செய்யுங்க. நல்லா சிம்பிளாக இருங்க. சிம்பிளாக நீங்கள் பயன்படும் போது வரவங்களுக்கும் ஒரு நல்ல காரியம் செய்து வைப்பார். ஒவ்வொரு விஷயமும் நம்ம கோச்சார கிரகங்களை வச்சு தான் நம்ம பயணத்தை வச்சு சொல்கிறோம். அப்போ மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு கிரகத்துக்கு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு, மீனம் ஜனராசியாக இருந்து ஒவ்வொரு பாவகத்திலையும் 3 நட்சத்திரங்கள் பயணிக்குது பாதம் வாரியாக. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு கணக்கில் எடுத்து அகில உலக ஜோதிட ஆராய்ச்சி மையம்னு வச்சு கோயம்புத்தூரில் நம்ம ஏன் சொல்கிறோம், உங்களுக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, எனக்கு சனிங்க, அஷ்டமத்து சனி, இதெல்லாம் இத்தனை நம்ம சனி பகவான் தாக்கத்தை அழகாக வீடியோவில் தனி வீடியோவோ கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளுடைய இந்த மாத பலன் அப்படிங்கும்போது கட்டம் இருந்தால் போதும். கட்டத்தில் கேலண்டரில் பஞ்சாங்கத்தில் என்ன கிரகங்கள் பயணிச்சிட்ருக்குன்னு பார்த்தாவே நமக்கு அதற்கான ஆய்வுக்கான சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனி பகவான் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியை கொடுக்குறங்க. இந்த மீனம் என்ன கேட்குதுன்னா, மனசு நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும், அப்படியே ஒரு மன நிம்மதியை கொடுக்கணும், யாரோட டிபெண்டிங்கிலிருந்து நான் வாழக்கூடாது. இதெல்லாம் மனசாட்சியோடு சொல்லக்கூடியவர் செய்யக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசான்கள் தான். அப்போ ஒவ்வொரு விஷயமும் குருவை நல்லா நம்ம வழிபாடு எடுக்கணும். எப்படிங்க? குருவை நம்ம எந்த அளவுக்கு பெரியவங்களை குருவை மதிக்கிறோமோ நடக்கிறோமோ அப்போ நமக்கு என்ன ஆகுங்க, பல விஷயங்களை அந்த கோச்சார கிரகம் மாற்றி கொடுத்துட்டு போயிடும். மனைவியால யோகம், லவ்வர்ஸ்தான யோகம், திருமணம் ஆகாதவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. புதுசாக நீங்கள் தொழில் தொடங்குறதுல கோடிக்கணக்கில் போட்டு தொடரல இந்த மாதம் வேண்டாம். எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் செஞ்சாலும் லேபர்ஸ் அவங்கள மதித்து நடங்க. எப்படி பெரியவங்களை குருவை மதிக்கணும்னு சொல்கிறோமோ அதே போல் யாரை மதிக்கணுங்க, உங்கள் கூட இருக்க பெரியவங்க, அம்மா தாத்தா, அப்பா தாத்தா, இது மாதிரி பெரியவங்களை மதித்து நடங்க. அவங்க பாதத்தை தொட்டு வணங்குங்க. செருப்பு தைக்கும் தொழிலாளிகளுக்கு உணவு வாங்கி கொடுங்க, சரிங்களா? அவங்க மனைவிக்கு கூட சேலை வாங்கி கொடுங்க. நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னோம்னா
அத்தனை அந்த கோச்சார கிரக தொடர்பு வருதுல, வரிசையாக 12லையும் மறையுது. உங்களுக்கு ஜென்மமாக இருக்குது 3. அப்போ மொத்தம் 6 கிரகங்கள் உங்கள் 2 வீட்லேயுமே ஆக்கிரமிப்பு பட்சம் பண்ணிக்குது. அப்போ நம்மளுடைய விரயங்கள், செலவு, அலைச்சலோட விரயம் இது கூட நடக்கும். அப்போ நம்ம என்ன பேங்க்கில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம்? 4ஆம் இடத்துல குரு. எந்த வீட்டில் நமக்கு நல்லது கிடைக்கும்? ஆனால் எதுவாக இருந்தாலும் குரு பார்க்கறனால கௌரவத்தை கொடுத்துரும், ஒரு அந்தஸ்தை கொடுத்துரும். நான் அலைஞ்சு திரிஞ்சு போனேன் மேடம், அந்த சித்தர்கிட்ட ஒரு வாக்கு வந்துச்சு, நீ நல்லா இருப்பப்பா போ, ஜூனுக்கு மேலே ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். நின்று பாதியிலே நின்ன வீடு கட்ட போகிறேன், முடிக்க போகிறேன், கடன்லாம் தீரப்போகுது. எப்படிங்க மேடம் தீரும்? நீங்கள் பாட்டுக்கு அடுக்கிக்கிட்டே போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்குது நல்லா. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய நம்ம மாற்றங்கள் பண்ணணும், மாற்றத்தை மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறத பங்குனி மாதத்தில் பல விஷயங்கள் இருந்தாலும் கிரக சேர்க்கை உங்களுடைய ராசியிலேயே 3 கிரகங்கள் இருக்கறனால கண்டிப்பாக அதுக்கான வழிபாடு எடுத்துக்கணும். சூரிய நாராயணன் கோயில் பாருங்கள், கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட் போயிருங்க, கும்பேஸ்வரையும் பார்த்துருங்க. அதே போல் சூரியனுடைய இடம் அப்படிங்கக்கூடிய சூரியனார் கோயில் கும்பகோணத்துக்கு போய் ஒரு வழிபாடு எடுத்துருவாங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது மீனராசிக்கு. இந்த சனி ஜென்ம சனி போட்டு உலட்டி விட்டுறாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது, எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்களும் கண்டுபிடிப்போம். ஜோசியங்கிறக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஜாதகம் பார்க்கக்கூடிய குருமார்களாம் நிறைய நம்ம ஆய்வு பண்ணி அதனால் இது வருது, இதனால் அது வருதா, நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம மாத பலன்களோ வருட பலனோ இது மாதிரி வார பலன் கூட சொல்ல முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ மீனம் பல கஷ்டங்களையும் பல விஷயங்களை படிப்பினைகளையும் பல விஷயங்களை மாற்றத்தையும் ஏற்படுத்தி நான் வந்துக்கிட்டே இருந்ததெல்லாம் நீங்கள் சொன்னதே கரெக்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்போ நல்ல குருங்கும் போது உங்களுடைய ஆசான்கள் வாத்தியார்கள் எல்லாத்தையும் தொட்டு வணங்கிக்கிங்க. சில ராசிக்கு சில விஷயமாக நம்ம பாசிட்டிவாக கொடுப்போம், கொடுக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் லேட்டாக ஆகக்கூடிய அமைப்பு. ஆனால் நமக்கு நடக்கிற காரியம் நடக்குமா, 1 மாதத்தில் என்னென்ன அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். மீனராசிக்கு ஷேர் மார்க்கெட்டிங்லலாம் பரவாயில்ல, 70-80% நல்லா இருக்குது. எந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதுக்கும் போகாதீங்க. பிரச்சனைகளை உங்களால் நீங்கள் அங்கே போய் நின்னனால தான் வந்துச்சு அப்படிங்கிற எண்ணங்கள் மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாது. ஸோ உங்களுடைய வேலை, உங்களுடைய வேலை பளுவுக்கான நேரம், இதை மட்டும் நல்லா யோசிங்க. அதுக்காக தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தயார் பண்ணிக்கணும். வாய்ப்புகள் இப்படியே கொடுக்குறோம், வெளியில் பக்கத்துலேயே ஜாபுங்க, ஒரு 4 அடி ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள ஜாபுங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்களே. அப்போ இக்கரைக்கு அக்கறை பச்சை, இங்கே இருக்கிறத போலப்போ விட்டுட்டு அங்கே போய் என்னத்தை தேடி என்ன பண்ண போகிறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன கேப்பபிலிட்டி, உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி, அதுக்கான தகுதி தரம் பார்த்து வேலையை அமைச்சுக்கிட்டா இந்த சனி பகவான் தாக்கமோ அல்லது இது மாதிரி மாதக்கோள்களை கிரக இணைவுகளோ உங்களை ஒன்றுமே செய்யாது. நீங்கள் என்ன வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். மீனராசிக்கு காவல் தெய்வ வழிபாடு புதன்கிழமை சனிக்கிழமை ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, நல்ல ஒரு அபிஷேக ஆராதனைக்கு கொடுங்க, அற்புதமாக இருக்கும். அது மாதிரி யாராவது யாகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஹோமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், 12ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி, அப்பா கிட்ட வாய் வார்த்தை கவனமாக பேசணும். அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை வரலாம், அப்பானால பிரச்சனை வர, மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சிலருடைய அப்பாக்களுக்கு கண்டமே வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும், நிறைய இருக்குங்க மேடம். ஒரு அறுவை சிகிச்சை கூட கொடுத்துடலாம். இந்த கூட்டு கிரக சேர்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் மீனராசி. அப்போ உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறத நம்ம வரிசையாக சொல்லியிருக்கோம். அது மாதிரி நீங்கள் வழிபாடு எடுங்க. ஸ்ரீரங்கநாதரை சனிக்கிழமை போய் வழிபாடு எடுங்க. சுக்கரஸ்தலம் அப்படிங்கக்கூடிய இடம் நிறையா இருக்குது, அதனால் அது ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது விசேஷமானது.
சூரியனார் கோயிலில் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. சுவாமியை பார்த்துட்டு சனி பகவானையும் பார்த்துட்டு வாங்க. ஏதாவது எனக்கு சந்தேகம் இருக்குங்க, நீங்கள் சொன்னது சில விஷயங்கள் புரியல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஜாதகத்தை பார்த்துக்குங்க. உங்கள் குழந்தைங்க என்ன படிப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. சிறப்பான ஒரு அந்தஸ்தையும் ஆரோக்கியத்தையும் மீன ராசிக்கு வாரி வழங்கட்டும் ஈசனும் எம்பெருமானும் வேண்டி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு பலாபலன் பரிகாரத்துடன் சொல்லியிருக்கோம். இதை பயன்படுத்திக்கிங்க. அப்டேட்டு கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.